திரு அருணன், எப்படி பார்க்குறீங்க பாஜக தலைவர்களின் இந்த கருத்துக்கள்? எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, நாங்கள் தெளிவான பாதையில் எங்களுடைய கருத்தை முன்வைக்கிறோம், ஏற்கனவே பெரும்பான்மையெல்லாம் நாங்கள் பெற்று விட்டாச்சு அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இங்க பாஜக நண்பர் பேசினாரு. ஒரிசாவினுடைய பாண்டியன் அவர்களை தமிழர் என்று பார்க்க கூடாது என்று ஒரு தீர்மானமான கருத்தை இங்க சொன்னார். இது அமித்ஷாவுக்கான பதிலடி. இவங்களுடைய தலைவருக்கு இவங்களுடைய பிரதிநிதி கொடுத்த பதிலடி. ஏன்னா அமித்ஷா தமிழன் தான் பேசியிருக்காரு, அவர் பாண்டியன் பேசல. ஆனா அவர் யாரை பின்பற்றாரு எல்லாரும் தெரியுது. பாண்டியன் இருக்கிற சொல்லை சொல்லாமலே ஒரிசாவை ஒரு தமிழ் பாபு, ஒரு தமிழர் ஆழ்வதா, அதை நாம அனுமதிக்க போறோமா? பாஜக இங்கே ஆட்சி அமைத்தால் ஒடியா மொழி பேசக்கூடியவரை தான் முதலமைச்சராக்குவோம், இவ்வளவு பேசியிருக்காரு. இவர் இங்க சொல்றாரு பாண்டியனா பாருங்க, ஏயா தமிழரா பாக்குறீங்க? ஆகவே அமித்ஷா கொஞ்சம் இவர் பேச்ச கேட்கணும். ஐயா, நான் பாண்டியனை தான் சொல்றேன், பாண்டியன் ஒரிசாவை ஆளக்கூடாது. அதாவது இவருக்கு எந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னா, நீங்க தம்பி கேட்டீங்க, பாஜக இப்படி பேசினது இல்லையே. தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக, நிதி உரிமைக்காக, ஆளுநருடைய அட்டகாசங்களை எதிர்த்து தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைக்காக பேசினா, ஐயா தமிழர்லாம் பேசக்கூடாது, நம்ம எல்லாம் இந்தியர்கள், இது பிரிவினைவாதம், தமிழ்நாட்டுல பூரா பிரிவினைவாதிகள் அப்படின்னு கொட்டி முழங்கியவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, எம்ஜிஆர் ஏதோ தப்பி தவறி வந்துட்டாரியா, ஜெயலலிதா ஏதோ தப்பி தவறி வந்துட்டாரியா என்று பேசுறாங்கன்னா, இதை கேட்கிற நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டியதா. இவங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க. ஒரிசாவுல இப்ப பாஜகவுக்கு பேசுறதுக்கு ஒண்ணு சப்ஜெக்ட்ல விஷயம் ஒண்ணு இல்ல. ஆகவே அமித்ஷா அங்க பாண்டியன் என்று அவர் பிஜு ஜனதா தளத்துல இப்ப ஒரு தலைவர்களில் ஒருவர், அவர் பதவியெல்லாம் ராஜினாமா போயிட்டு அங்க இருக்காரு. முதலமைச்சருக்கு நம்பிக்கையாளரா இருக்காரு. இதுல எல்லாம் ஒண்ணும் மறைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அது அந்த கட்சியின் உரிமைங்க. இன்னும் கூட நான் கேட்கிறேன், ஒரு தமிழர் ஆழ்வதான்னு கேட்கிறாரு, நான் வேற மாதிரி பாக்குறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அந்த உரிமை எப்படி வந்துச்சு? தமிழ்நாட்டு மக்கள் அவங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க, அதுதான் முக்கியம். அந்த பாயிண்ட விட்டுட்டு பேசுறது என்ன அர்த்தம்? நான் கேட்கிறேன், அவர் தமிழர் தான் பிறப்பால், ஆனால் அந்த மாநிலத்தினுடைய மருமகன் பாலச்சந்திரன் சரியா குறிப்பிட்டாரு. அவருக்கு அந்த கட்சியில சேர்ந்து அந்த மக்களுக்காக உழைத்து இப்ப தேர்தல நிக்கல, தேர்தல நின்று வெற்றி பெற்று வந்தாலும் அவருக்கு முதலமைச்சராகிற உரிமை உண்டுங்கிறேன். இப்ப அறிவிக்கல, பாலச்சந்திரன் சொன்னதெல்லாம் சரிதான். இல்ல, எதிர்காலத்துல அவர் தான் நம்மள நவீன் பட்நாயக் கூடிய வாரிசு அப்படிலாம் பாஜக காரங்க பேசுறாங்க. அது அந்த கட்சியின் உரிமை. ஆனா மக்கள் அங்கீகரிக்கணும். எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் சொல்லி ஒண்ணு இருக்கா? எம்ஜிஆர் இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அவர் தேர்தலில் போய் மக்களை சந்திச்சு அப்ப இந்த விவகாரம் எல்லாம் பெருசா கலப்பப்பட்டுச்சு. அவர் அதெல்லாம் சொல்லுவாரு. ரொம்ப ஒரு அருமையான வாக்கியத்தை சொன்னார் பாலச்சந்திரன். தமிழரா இல்லையா என்பதை விட மிக முக்கியம், தமிழருக்காக பாடுபடுகிறாரா இல்லையா, இதத்தாயா தமிழர்கள் பார்த்தாங்க. தமிழர்கள் பார்த்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்கணும், அதான் அவர் முதலமைச்சரா வர முடியும். இது நம்முடைய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிற உரிமை. எப்படி இவங்க சொல்லலாம், ஐயா அந்தந்த மாநிலத்துக்கு அவர் தான் முதலமைச்சர் அப்படி எங்கேயாவது இருக்கு அரசியல் சாசனத்துல? அவங்கதான் அங்க தேர்தலில் நிக்கணும். ஐயா என்னங்கய்யா இது பேச்சு? சரி, இல்ல இதெல்லாம் நீங்க தோல்வி பயம்னு சொல்றீங்களா? நான் திரு பாலச்சந்திரன் கேட்டதுதான். இவர் பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு, இந்த நபர் ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய நிலை முன்னேற்றம் அடையும் என மக்கள் உணர்வதாக நாம் வைத்துக் கொண்டாலும், காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற வாக்கியங்களை நாம் எங்குமே கேட்க முடியவில்லை. தேர்தல் முடிவை திருப்பி போடும் அளவுக்கு மக்கள் மத்தியிலான பரவலான கோபத்தை பற்றி நாம் கேள்விப்படவில்லை. நாடு தழுவிய அளவிலான கருத்துக்களை பற்றி நான் விவாதித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபேக்டா? எங்க பிரசாந்த் கிஷோர் யாருன்னு தெரியும். அவருடைய கணிப்பெல்லாம் உண்மையா இருக்கணும்னு ஏங்க நாம நம்பணும்? இன்னும் கூட அவர் சொல்ற அவருடைய சொந்த கருத்து மாதிரி தான் சொல்றாரு. பொதுவா ஒரு வாக்கியம் சொன்னா, களத்தில் இருக்கேன்னு, நான் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணேன், இந்த மாதிரி ஆய்வு பண்ணேன், இந்த மாதிரி இவ்வளவு பேரை பார்த்தேன், அவங்களுடைய கருத்து அப்படி கூட வரல. முன்பு அப்படிலாம் ஒரு கட்சிக்காக போய் வேலை பார்ப்பார் ரூபா வாங்கிட்டு, அந்த கட்சிக்கு மக்கள்கிட்ட என்ன கருத்து இருக்கு, அதை எப்படி மாத்தணும், அதை எப்படி ஓட்டா மாத்தணும்னு சில உத்திகள்லாம் சொல்லி தருவாரு. அதுக்கு அவருக்கு பல கோடி ரூபாயா. இப்படியாப்பட்ட ஒருத்தர் அதாவுடைய கருத்து, சொந்த கருத்து, அவ்வளவுதான். அது என்னமோ அவர் சொல்லிவிட்டார், பிரசாந்த் கிஷோர் சொல்லிவிட்டாரு.
நான் கேட்கிறேன், இன்றைய நிலைமை ஏதாவது பத்தியாவது அவர் பேசுறாரா? ஒண்ணுமே இல்ல. வடக்க எப்படி நிலைமை மாறிட்டு இருக்கு. முன்பு இல்லாத நிலைமைகளை பத்தி பிரசாந்த் கிஷோர் பேசுறாரு. உத்தரப்பிரதேசத்துல சென்ற மக்களவை தேர்தல்ல காங்கிரசுக்கு அகிலேஷ் யாதவ் கட்சிக்கும் கூட்டணி இருந்துச்சுங்களாயா? முந்தைய மக்களவை தேர்தல்ல பீகார்ல லாலு பிரசாத் யாதவ் கட்சிக்கும் காங்கிரசுக்கும் 3 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கூட்டணி இருந்துச்சுங்களாயா? முந்தைய மக்களவை தேர்தல்ல டெல்லியில ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இப்படி உடன்பாடு இருந்துச்சுங்களாயா? என்னங்க அவர் பேசிட்டாரு அப்படின்னு நான் என்ன கேட்கிறேன், இல்ல திரு அருணன், இதே மாதிரி 2019 தேர்தல் காலங்கள்லயும் நம்ம விவாதிச்சிருக்கோம். அப்பயுமே ஒரு கணக்கெல்லாம் எதிரணியினர் போட்டாங்க. அப்ப இந்தியா கூட்டணியா இல்லைன்னாலும் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்தந்த மாநிலங்கள்ல இவ்வளவு குறைவு வரும், அதனால ஏற்கனவே வாங்கின 282 அப்படிங்கிற எண்ணிக்கை பாஜகவுக்கு வராது அப்படின்னு நிறைய முறை விவாதிச்சிருக்கோம். ஆனா அதையும் கடந்து 303 அப்படிங்கிற ஒரு நம்பரை பாஜக ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரியான ஒரு நிலைமை 2024 மட்டும் வராதுன்னு எப்படி நீங்க நம்புறீங்க? அன்னைக்கு போட்ட கணக்கு தப்பாச்சு இல்ல, இன்னைக்கு மட்டும் எப்படி சரியாகும்? அன்னைக்கு போட்ட கணக்கு மாதிரிதான் இன்னைக்கு போட்ட கணக்குனா நடுவுல இருக்கிற 5 வருஷத்தை கழிச்சுறதா இல்லையா? நேர 19ல இருந்து 24க்கு வந்துட்டோம். அதுக்குதான் நீங்க இதெல்லாம் கேட்பீங்க. இன்னொன்னு சொல்றேன், இப்ப தென் மாநிலங்கள்ல என்ன நிலைமை? 130 131 இடங்களுக்கு ஐயா. எங்க சவால் விட்டு அவங்க மனசாட்சி அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அது இயல்பு, நல்லா சொல்லிட்டீங்க. அவங்க கட்சி அப்படித்தான் பேசுவாங்க. தமிழ்நாட்டுல ஒரு சீட்டாவது ஜெயிக்குங்களா பாஜக? கேரளாவில் ஒரு சீட்டாவது ஜெயிக்குமா? ஆந்திராவில் நிக்கிறது 6 சீட்டு தான் தெரியுமா? அவர் நாயுடு கட்சியோட கூட்டணி. இந்த ரிசல்ட் வரலையே, அதுக்குள்ள ஜெயிக்குமான்னு கேக்குறீங்க? இருங்க, அவங்க மட்டும் சொல்லுவாங்க. நீங்க அதை ஏத்துக்குவீங்க. பிரசாந்த் கிஷோர் சொல்லுவாரு, ஏத்துக்குவீங்க. நான் ஆதாரத்தோட பேசுறேன். ஆந்திராவில் 6 இடத்துலதான் நிக்கிறீங்கிறது உண்மையா இல்லையா? தெலுங்கானாவில் நீங்க 3வது இடம், அங்க போட்டி யாருக்கும் இல்ல. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருக்கு. பிரதான எதிர்கட்சி யாரு? சந்திரசேகர ராவ் கட்சி. கர்நாடகா நிலைமை என்ன? ரேவண்ணாவுடைய அந்த கொடூரமான பாலியல் குற்றங்கள் வெளிவந்த பிறகு அங்க நாரி கடக்கு பாஜக கூட்டணி, குமாரசாமி. இதெல்லாம் 2019 இருக்குங்களா? இன்னும் ஒண்ணே சொல்லுவேன், இவங்க எந்த அளவுக்கு தோல்வி பயத்துல இருக்காங்க என்பதற்கு இன்றைய பேச்சு, பிரதமருடைய பேச்சு. தான் சாதாரண மனுஷனே அல்ல, ஒரே போடப்பட்டாரு. கடவுள் தன்னுடைய வேலைக்காக அவரை நேரடியா அனுப்பி வச்சிருக்காரு. கடவுளின் அவதாரம்ங்கிறாரு. அப்படியாவது ஓட்டு விளையாடுங்களா? இப்படி எந்த பிரதமராவது இந்திய வரலாற்றுல இதற்கு முன்பு பேசியது உண்டா? நான் கேட்கிறேன், இந்த மாதிரி தன்னை அவதாரம் என்று தானே பேசுகிற ஒரு பிரதமர், இது இந்து மத கொள்கைப்படி சரியானா என்பதை சங்கராச்சாரியார்களும் ஜீயர்களும் ஆதிநகர்த்தாக்களும் சொல்லணும். ஏற்றுக்கொள்வாங்களா? சரி, ஓகே, தொடர்ந்து பேசுங்க. எவ்வளவு அபத்தமா பேசுறீங்க. ஏன் அப்படி பேசாரு? தோல்வி பயம் நாங்க சொல்லக்கூடாதா? ஏங்க, ஒரு மனிதர் தனிநபரா அவர் ஒரு ஆன்மீக ரீதியா தன்னை அப்படி உணர்றாரு, அப்படி சொல்ல முடியாதா? சொல்லக்கூடாது. தனி மனிதர் யாராவது தன்னை கடவுளின் பிரதிநிதி, கடவுள் என்ன டைரக்டா அனுப்பி, இன்னும் கூட சொல்லப்போனா கொடுமைங்க, தாயவே புறக்கணிக்கிறாருங்க. இந்த தாயை புறக்கணிக்கிற பிரதமர் இந்த நாட்டு. நான் வரேன். மற்ற கருத்து கேட்டுட்டு நான் வரேன். திரு சுப்பிரமணியம், கொடுமையா இருக்குது இந்த பேசுறதெல்லாம் தனி மனித உரிமையா? அவர் பேசிட்டா நாங்க விமர்சிக்கிறது எங்க உரிமை? இந்த மாதிரி இந்த நாட்டு பிரதமர் பேசுறது கொடுமையிலும் கொடுமை, அவளும் மானக்கேடு இல்ல. இங்க பாஜக நண்பரு, இந்த இந்தியா கூட்டணி எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லையா வடக்கேயும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அவரு எங்க மேல ரொம்ப பரிதாபம் வேற பட்டாரு. இருக்கட்டும். ஆனா இப்ப வருகிற செய்திகள்லாம் பாருங்கய்யா, அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தியும் சேர்ந்து பேசுற கூட்டங்களுக்கு லட்சக்கணக்கான பேரு. இப்ப கூட பார்த்து வர்றேன், அமித்ஷா கூட்டத்துக்கு ஆள் இல்ல, மோடி கூட்டத்துக்கு ஆள் இல்ல, ரோடு ஷோங்கிறாங்களே, ரோடு தான் இருக்கு, ஷோ இல்ல, பூரா வந்துகிட்டு இருக்குது. அதையும் நான் சொல்லலாம். நீங்க ஆட்சியை இழக்க போறீங்க, அதுக்கு மிக முக்கியமான ஆதாரம் மோடி அமித்ஷாவுடைய பேச்சுக்கள். இப்ப பாருங்க, ஏன் ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு புலம்பல் தோணியில பேசுறாரு? தான் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க ஏன் மோடியால் முடியவில்லை? இப்ப கடைசியா நான் கடவுளின் அவதாரம் பரமாத்மா என்ன டைரக்டா அனுப்பியிருக்காருங்கிற அளவுக்கு வந்துட்டாரு. இப்ப எனக்குள்ள பயம், நண்பர் இந்திரகுமார் சொன்னது போல, ஐயா நான் கடவுளின் அவதாரம், என்னை எப்படி தேர்தல் மூலமாக பதவியிலிருந்து இறக்க முடியும் என்று கேட்க போறாரோ, அதுக்குத்தான் இப்ப அடி போடுறாரோ என்கிற சந்தேகம் வந்திருக்கு. அடுத்து இன்னொரு வாக்கியம் சொல்லியிருக்காரு, கடவுள் ஏதோ ஒரு பணிக்காகத்தான் என்னை அனுப்பி இருக்காருன்னு சொல்றாரு. அந்த பணி என்ன? அந்த பணி என்ன இங்க சொல்றாருல்ல, சனாதனத்தை பத்தி இங்க ஒரு நண்பர் பேசுறாரு. நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், சனாதனத்துல மனு தர்மம் வருமா வராதா?
சனாதனத்துல சாதியம் வருமா வராதா, ஓகே, பெண்ணடிமைத்தனம் வருமா வராதா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அந்த மனுவாத சர்வாதிகார ஆட்சியை உருவாக்கத்தான் மோடி தன்னை கடவுளின் அவதாரம் என்கிறாரோ என்கிற ஐயப்பாடு வலுவாக எழுந்திருக்கிறது. நிச்சயமாக மக்கள் இதற்கு தக்க பதிலை ஜூன் 4ஆம் தேதி தருவார்கள் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு.